ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு ரெட் கலர்னாலே சுத்தமா ஆகாது. அதாவது ரெட் கலரை பார்த்தாருனாலே அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இது ஹீரோயினுக்கு தெரியாது. இப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு முயற்சி பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது அனிமே கேரக்டர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து ஹீரோவோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து திருடி இருப்பாரு. இது வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரிய வந்தவொடனே ஹீரோ கிட்ட சண்டை போட வருவாங்க. ஆரம்பத்தில் இவங்க எதுக்காக சண்டை போட வராங்கன்னு ஹீரோக்கு புரியாது. ஒரு கட்டத்தில் தான் ஒரு ஆக்சிடென்ட்டாக ஹீரோக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. அவருக்கு ரெட் கலர் வந்து ஆகாது. அவருக்கு மயக்கம் போட்டு விழுந்துறாருல. இதே ஹீரோயினை வந்து பார்க்கும்போது அந்த இது வந்து அவருக்கு இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுவார், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஹீரோயினை வர சொல்லியிருப்பாரு. ஹீரோயினும் வந்திருப்பாங்க. வந்தவொடனே பார்த்தோன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்துட்டு இதை குடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது கையை வேற பிடிச்சிப்பாரு. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்மக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. ஒரு ஜூஸை கொடுத்து கையை பிடிக்கிறானே, எப்படிப்பட்டவனாக இருப்பான் இவன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. ஆனால் ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டப்பாவை சும்மா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஜூஸ் டப்பாவை. ஆனால் ஹீரோயின் கையில் கொடுக்கும்போது டச் பண்ணும்போது அவரால் பார்க்க முடியும். ஸோ அவர் வந்துட்டு ஹீரோயின் இனிமேல் நம்ம லைஃப்பில் கூடவே இருந்தானா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். இந்த விஷயத்த ஓப்பனாக ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லவே மாட்டார். இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வர சொன்னீங்க, நீங்கள் அந்த விசாரணை பண்ணணும்னு சொன்னீங்களே, அதை பண்ணீங்களா இல்லையா, இந்த மாதிரி அவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அதை பற்றி பேசாமல் நீங்கள் எனக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுவும் லிவிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஒன்று ஹீரோனுக்கு கோவமாக வரும். லிவிங் அசிஸ்டண்ட் அப்படின்னா வந்துட்டு இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் நம்மள அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வேலை நேரம் போக எல்லா நேரமும் ஹீரோ கூடவே அவங்க இருந்தாங்கன்னா அந்த ரெட் கலரை பார்த்து இவங்க மயக்கம் போட்டு விட மாட்டார். ஸோ அதுக்காக அவர் பிளான் பண்ணுவார். இவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் ஹீரோவை கண்டபடி திட்டிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு போகலான்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அவனை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்ததில் அவன் வந்து ஃப்ராட் தானே பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுது. அவனை வந்து நம்ம கம்பெனியை விட்டு அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கம்பெனியில் வேலை செய்ய மாட்டான், அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன், நீங்கள் மட்டும் எனக்கு லிவிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், ப்ளஸ் உங்களோட டிசைனிங் வேலையை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று, எவ்வளோ பணம் வேணால் தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் எனக்கு வந்துட்டு அந்த மாடலிங் பண்ணுறதுல விருப்பம் இருக்குது, ஆனால் லிவிங் அசிஸ்டண்ட்டாக இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக எந்திரிச்சு வந்துருவாங்க. எவ்வளோ வேணால் பணம் கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து கேட்க மாட்டாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பாரா கோவமாக, அது வந்துட்டு எவ்வளோ வேணால் அந்த கார்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போதும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். அங்கேருந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. இவன் இப்படி போயிட்டு இருக்கா, பணத்தால் வாங்க முடியாதது எதுவுமே கிடையாது, எப்படியாவது இவளை நான் விலைக்கு வாங்கியே தருவேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு விஷயத்துக்காக அவர் இப்படி போராடிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு கோவமாக வரும். போனா போதுன்னு உட்காந்து பேசினா எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டு மரியாதை இல்லாமல் நடந்துட்டு இருக்கான், என்கிட்ட மட்டும் கண்ணாடி இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருக்கு போட்டியாக கண்ணாடியை தூக்கி தூக்கி போட்டுப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோ கண்ணாடி போடுறது எதுக்காகனா திடீர்னு ஒரு ரெட் கலரை பார்த்துட்டாருன்னா அவர் மயக்கம் போட்டுறாருல, அந்த ரெட் கலரே அந்த கண்ணாடியில் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த கண்ணாடி. அதனால தான் அவர் கண்ணாடி போடுறாரு. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரியாததுனால ஹீரோவை தப்பாகவே நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால் ஹீரோ கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வேக வேகமாக வந்துருவாங்க. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட புலம்புவாங்க. ஃப்ரெண்டு உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி, அது அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, உன்னை பார்த்த உடனே சாதாரண பொண்ணு, உன்னை பார்த்த உடனே உன்னது லிவிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கு, எவ்வளோ பணம் வேணா கொடுக்குறேன்னு சொல்கிறான்னா, பாரு என் ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ இதாக இருக்கா அப்படி இப்படின்னு. நீ எதுக்காக என்னை இந்த மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்க, நான் வேலை தேடி தான் போகணும்னு நினைக்கிறத தவிர இந்த மாதிரி கிடையாது, அப்புறம் மற்றவங்களாம் என்னை என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டே இருப்பாங்க. நீ ஏன் கவலைப்படுற, நீ எங்கே போனாலும் உன் திறமைக்கு வேலை கிடைக்கும், அதாவது தங்கம் எங்கே இருந்தாலும் ஜொலிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வேற ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்லவும் ஹீரோனுக்கு செம்ம குஷியாயிடும். ஆனாலும் உன்னால் வேலையை விட்டு அனுப்புனாங்கல்ல அந்த ஆஃபீஸில் இருந்து, அவன் வந்து உன்னை சும்மா விட மாட்டான், உன்னை ஏதாவது பண்ணுவானோன்னு எனக்கு பயமாக இருக்கணும்னு, அதெல்லாம் அவன் எதுவும் பண்ண முடியாது, நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப தெளிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சுட்டு இப்போ கிளம்புவாங்களா, யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் இவரை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஹீரோ சொல்லியிருப்பார், இந்த பொண்ணை தொட்டா, அதாவது அவளை கொண்டு எனக்கு வந்து அந்த ரெட் கலர் இருந்தது கொஞ்சம் இதாக தெரியுது, அவளை யார் என்னன்றதை விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னதுனால ஹீரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். இது ஹீரோயினுக்கு தெரியாத, அப்போ வந்து அவரை அடித்து துடைச்சி அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களே, யாராக இருக்கும், ஒருவேளை அவனாக இருக்குமோ திரும்பி திரும்பி ஹீரோயின் பார்த்துட்டே வருவாங்க. ஆனால் ஹீரோட அசிஸ்டன்ட் தான் அவருன்றது தெரியாது, ஏன்னா அவரும் தொப்பிலாம் போட்டு மாறு வேஷத்தில் வேறு வந்திருப்பார். இப்போ திரும்பி திரும்பி பார்ப்பாங்க, ஆனால் சத்தம் மட்டும் கேட்கும், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்கும்போது ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்குல்ல, அதுவும் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். உடனே அதுக்கு ஒரு பேரை வச்சு, நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, நான் கூட அந்த வீணா போனவன் தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானோ நினச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்பவும் அந்த சச்சக்குன்னு நடத்து வர சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமா, யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிமிர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களால ஒருத்தருக்கு வேலை போச்சு தெரியுமா, அவர் தான் வந்து முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு தொப்பியெல்லாம் போட்டு அவரும் ஒரு மாறு வேஷத்தில் வந்திருக்கேன்ற பேரில் ஹீரோயினை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயினுக்கா ஒன்றுமே முடியாது, அப்படி இஷ்டத்துக்கும் அவரோட போராடிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் தான் அங்கே வந்து ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் கிராஸ் ஆகிட்டு இருப்பாங்க. கிராஸ் ஆகும்போது ஹீரோயினுக்கு பிரச்சனைன்னு தெரியும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வேகமாக காப்பாற்றலான்னு ஓடுவார். உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு, எங்கள் பாஸ் உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பார். அவர்
அதே இடத்துல நிற்பார். ஹீரோ ஓடி வராராம். அவர் காப்பாற்றுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காருன்னு வேற சொல்லுவார். ஹீரோ நேராக போய் அவரை போய் அடிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கம் எஸ்கேப் ஆகிடுவார். ஹீரோ போய் தவறி விழுற மாதிரி ஆகிடும். அவருக்கு உடனே அங்கேயே ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இது இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அடிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இவரோட ஒவ்வொரு அடிக்கும் வடிவேல்கிட்டேருந்து எப்படி அந்த அந்த ஆள் தப்பிச்சு ஓடி ஆட்டோவில் ஏறி போவானோ அந்த மாதிரியே இந்த ஆள் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருப்பான். ஹீரோயின் நம்ம தனியாக இருந்தால் கூட எந்நேரம் சமாளிச்சிடலாம், இவன் என்ன குரங்கு வித்தை காட்டிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் வேற பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் எவ்வளவோ முண்டி அடித்து ஒரு வழியாக உங்களை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிருவார். இப்போ பிடிச்சிட்டு மூக்கில் ஒரே குத்து குத்தலாம் போவார். அந்த டைம் பார்த்து அவர் போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல அது வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதை பார்த்தோன்னா அவ்வளோதான், ஹீரோயின் வந்து அந்த ஹீரோ வந்து மயக்கம் போட்டு உள்ள நிலைமையில் ஆரம்பிச்சிருவார். ஆனால் அவன் என்ன நினச்சிப்பானா, பிடிச்சிட்டானா அடிக்காம விட மாட்டான், நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் காமெடியில் வடிவேல் தப்பிச்சு ஓடின மாதிரியே இப்போ இவனும் ஹீரோ கிட்ட ஒரு அடி கூட வாங்காமல் அவரும் தப்பிச்சு ஓடிடுவார். அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன இவர் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் ஹீரோனும் போயிட்டு அவரை போய் அட்மிட் பண்ணுவாங்க. அவரை செக் பண்ணி பார்த்த டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போவும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்பாங்களா, இல்லை அவருக்கு வந்து லோ பிபி அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லி விட்டுருவாரு. இந்த பிரச்சனையை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியாது. சரி ஓகே நீங்கள் என்னை காப்பாற்ற வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அது இல்லாமல் எனக்கு நீங்கள் நியாயம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு அவர் என்னை எதுவும் பண்ணிடுவார்னு நினச்சேன், அந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார்னா, இப்போ நீங்கள் தனியாக போக வேண்டாம், ஏன்னா போனவன் திரும்ப வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் உன்னை வீடு வரைக்கும் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் இப்போ வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட திரும்பவும் அந்த ஆஃபர் மாதிரியே கொடுப்பாங்க. அன்றைக்கி நான் அவனுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் வேணால் கொடுக்க தயாராக இருக்கேன், லிவிங் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி மாடலிங்லேயும் நீ இருக்கலாம், அந்த வேலையை நீ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்படுறது அந்த ஒரு வேலை தான், இந்த வேலை கிடையாது, நீங்கள் என்ன போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ உடனே என்ன பண்ணுவார், சிரிச்சுக்கிட்டே அவரோட கார்டை எடுத்து அங்கே வைப்பார். இதில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்லாம் இல்லை, உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கவும் ஹீரோனுக்கு செம்மக்கும் வரும். உடனே அந்த கார்டை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்களா இல்லை வெளியே போகிறதுக்கான வழியை உங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. உடனே ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வேகமாக வெளியே வந்துடுவாங்க. வந்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், என்ன திமிர் பிடிச்சவளாக இருக்கா, இவ்வளோ சொல்கிறோம் கொஞ்சம் கூட மசைய மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். பார்த்தீங்கன்னா டக்குன்னு கதவை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஹீரோயின் எதுக்கு கதவை திறந்துருப்பாங்கன்னா அவங்களோட கார்டை அங்கேயே விட்டு வந்திருப்பாங்க, அதை கொடுக்கறதுக்காக திறந்துருப்பாங்களா. திறந்துட்டு திரும்பவும் கதவு சாத்த போவாங்க. அப்போ ஹீரோ கதவு பிடிச்சிருவார். இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல ஆஃபர், இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று காட்டுவார். அது காட்டின உடனே இதை நீங்கள் முன்னாடியே காட்டியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னன்னா ஹீரோயினுக்கு ஒரு ரோல் மாடல் ஒருத்தர் இருப்பார். அவர்னா ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப, அதாவது அந்த டிராயிங்லேயே அனிமேலேயே ரொம்ப திறமையானவர். அவர் அந்த மீட்டிங்க்கு வராரு. அந்த மீட்டிங்குக்கு தான் ஹீரோ வந்து போயாகணும். ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் போனாருன்னா அங்கே ரெட் கலர் இருந்தால் மயங்கி விழுந்துருவார். அதனால தான் ஹீரோயின் வந்து லிவிங் அசிஸ்டண்ட்டாக இருந்து அவர் கூடயே வந்தாங்கன்னா அவர் மேனேஜ் பண்ண முடியும். ப்ரோக்ராம் இதுதான். ஆனால் வந்து அவங்க அதை சொல்லலை, இந்த இதுக்கு வந்து நீங்கள் என் கூட வரணும்னு சொல்லி கேட்கவும் இவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேலைலாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு வந்து இப்படி சொல்லுவாங்க. இது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா இவர் அந்த பார்ட்டிக்கு வராரா, இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ நேரம் நீங்கள் சிரமப்பட்டிருக்க வேண்டியதே இல்லையா அப்படின்னு ஹீரோ உடனே அந்த அசிஸ்டண்ட்டை திரும்பி பார்ப்பாரு. ஒரு ரிப்போர்ட்டையும் நீ ஒழுங்காக கொடுக்க மாட்டியா, உன்னை சவுத் கொரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான்னு கேட்பார். ஐயோ பாஸ், நான் வந்து சரியாக தான் சொன்னேன், நான் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படி இப்படின்னு அவர் கெஞ்சிட்டே இருப்பார். உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோன் ஒத்துக்கிட்டாங்களா, சரி ஓகே இனிமேல் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்னதாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுப்பாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ரொம்ப ஆசைப்படுற அந்த ரோல் மாடல் அங்கே வராரு, அவரை பார்க்கணும், அவரை பார்த்தா இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்க. உடனே இப்போ அந்த பார்ட்டிக்கு வரேன்னு சம்மதிச்சாச்சா, இப்போ அங்கே வந்துருவாங்க. ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே உள்ளே வந்துருவாங்க. உள்ளே வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலர்லேயே பலூனை கட்டி தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். பிடிக்கும் போதே அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும், அப்பாடா இதுக்கப்புறம் எதுவுமே நடந்துராது, மயக்கம் போட்டுற மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருப்பார். அப்போ உள்ளே வரும்போது ஹீரோக்கு வந்து இவங்க டை கட்டி விடணும். அப்படியே அங்கே கொஞ்சம் ரொமான்டிக்காக இவங்க டை கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இவங்களுக்கு வந்து ரெட் கலரில் ரிப்பன் மாதிரிலாம் கட்டி விடுவார். இது இந்த பார்ட்டிக்கான ஒரு வரைமுறை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டே உள்ளே வருவாங்களா. ஹீரோயினுக்கு இதை பார்க்க ரொம்பவே ஆசையாக இருக்கும். எல்லாமே ரெட் கலரில் கேக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்கும். அதில் பார்க்க அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு தான் அவங்க ஃபஸ்ட் டைம் வராங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த கால கட்டத்துலையும் எந்த காரணத்துக்காகவும் என் கையை விட்டுறவே கூடாது, புரியுதான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இங்கே பாருங்கள், நிறைய சினிமா பார்ப்பீங்களா, கையை விடாதன்னு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. இங்கே பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் சொல்கிறது நீ கேட்டாகணும், இந்த பார்ட்டி முடிச்சு போகிற வரைக்கும் என் கையை மட்டும் நீ விட்டுறவே கூடாதுன்னு ஹீரோ சொல்லுவார். என்னமோ போங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க, வேறு வழி இல்லைன்னு. அதோட பார்த்தோம் அப்படின்னா
என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு நான் அவர பார்க்க போறேன். அவர் இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ வந்துட்டாரா? இல்ல இனிமே தான் வரப்போறாரான்னே தெரியலையே!" அப்படி இப்படின்னு பேசும்போது ஹீரோவுக்கு கோவமா வரும். "நீ இந்த மாதிரி பேசுவன்லாம் நான் நெனைக்கவே இல்ல. நான் உன்ன என்னமோ நெனச்சேன். நீ இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லவும், "ஏன் உனக்கு நான் இப்படி பேசுறது பொறாமையா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் ஒரு பார்ட்டிக்கு வரும்போது டிசிப்ளினா நடந்துக்கணும்." அப்படின்ற மாரிலாம் சொல்வாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நேம் போர்டு மாரி இருக்கும். அதுல வந்துட்டு இந்த மாரி பெரிய பெரிய ஆளுங்க வராங்கல்ல, அவங்கலாம் வந்து சிக்னேச்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல பார்த்துருவாங்களா, ஹீரோயின் எதிர்பார்க்குற அந்த ஆள் வந்துட்டு சைனும் போட்டாரு. ஐயோ! அவரு வந்துட்டாரு. அவரு இங்க தான் இருக்காரு. எங்கேயோ இருக்காரு அப்படின்ற மாரி ஹீரோயின் துள்ள ஆரம்பிச்சுருவாங்க. "நீ துள்ளுற துள்ளுல கைய மட்டும் எடுத்துறாத. பேசாம வா. இப்ப நம்ம 2 பேரும் போய் சைன் பண்ணணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், "சரி ஓகே வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போம்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இவ்ளோ பேசுறீங்களே, லெஃப்ட் ஹேண்ட்ல சைன் போட்டு காட்டுங்கன்னோனே." "அது எனக்கு சாதாரண விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. உடனே லெஃப்ட் ஹேண்ட்ல சைன் பண்ணிட்டே இருப்பாங்களா, ஹீரோவோட பிளான் என்னன்னா, இப்ப சைன் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, இவ சீக்கிரமா அவன பார்க்க போயிடுவா. அதனால சைன் பண்றோன்ற பேர்லயே ஒரு கட்டுரையே எழுதி நேரத்த கடத்திரணுன்ற மாரி கனவு கண்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு சைன் பண்ணிட்டு, "வரீங்களா இல்லையா? வரீங்களான்னே கேட்பாங்க. இன்னும் நான் போட்டு முடிக்கலன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நேரம் சைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வழியா சைன் பண்ணி போதும் பண்ணது வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுத்துட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ் எல்லாம் இருக்கலாம், ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ரெட் கலர்ல இருக்குமா, அத எடுத்து ஹீரோ கையில வச்சுட்டு பார்ப்பாரு. ஹீரோயின் கேக் எடுத்து ரெட் கலர்ல கையில வச்சுப்பாங்க. ஸ்ட்ராபெர்ரி கேக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹீரோ இத எடுத்து வச்சுட்டு அன்பிலீவபிள் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா, இந்நேரம் அவர் கையில வச்சிருந்து ஹீரோயின் கைய பிடிக்காம இருந்தாருன்னா மயக்கம் போட்டுருவாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க உண்மையிலேயே இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா? இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தடவ பார்க்குற மாரியே பார்க்குறீங்கன்னோனே, எனக்கு இப்ப மேஜிக்கல் கிடைச்சிருக்கு. அது நடந்துட்டு இருக்கு. அது உனக்கு சொன்னா புரியாது." அப்படின்ற மாரிலாம் அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா பொத்துன்னு மயங்கி விழாம இந்த மாரி இருக்காருல்ல, அதுல அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட 2 பேரும் அதெல்லாம் சாப்பிடும்போது ஹீரோக்கு எதுவுமே செய்யாது. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து ஹீரோயினோட கூட படிச்ச அதாவது ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு ரிலேஷன். அவங்களும் ரொம்ப வசதியானவங்க தான். ஹீரோ கூடயும் ஒண்ணா படிச்சவங்க தான் அவங்க. அவங்க வந்து போய் பார்க்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினோட கைய வந்து 2 பேரும் புடிச்சிட்டு இருக்கத பார்த்தோனே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா, அவங்களுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ, இப்ப தான் அவங்க ஊர்லேருந்தே வந்திருப்பாங்க. ஹீரோ கிட்ட வந்த உடனே, "நீ எப்படி இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கன்னோனே?" ஹீரோ உடனே கேட்பாரு, "நீ வெளிநாடு தானே போயிருந்த. எப்படி இங்க வந்தேன்னு?" கேட்கும்போது, "நான் தான் அப்பவே வந்துட்டேனே." அப்படின்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க கையே பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம ஹீரோ வந்து அவரோட இவங்க யாருன்னு கேட்கும்போது, "இவங்க தான் என்னோட டேட்." அப்படின்ற மாரி ஹீரோ லைட்டா அறிமுகப்படுத்தி வைப்பாரு. அவங்களுக்கு ஹீரோயின் கிட்ட அறிமுகமாகவே பிடிக்கவே பிடிக்காது. லைட்டா மட்டும் கை அப்படி பட்டும் படாம குடுத்துட்டு வாங்கிப்பாங்க. கடுப்பா இருக்கும். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த பொண்ணு ஹீரோக்கு இந்த பக்கமா வந்து நின்னுட்டு என்ன சொல்லும்னா, "இது எவ்ளோ பெரிய பார்ட்டி. இந்த பார்ட்டில நீ என்ன கூப்பிட்டுருந்தீன்னா, தனிப்பட்ட முறையில உன் கூட வந்திருப்பேன்ல. இவ என்ன உன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு வந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டே இருக்கும். ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டாரா? டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லும், "இங்க பாரு, அவன் கூட வந்திருக்கேன்றதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயினுக்கு இப்ப கோவம் வரும். "இங்க பாரும்மா, உன்னோட அழகான கண்கள நல்ல பெரிய கண்ணா இருக்குல்ல, அதனால திறந்து பாரு. நான் ஒண்ணும் பிடிக்கல. அவன் தான் என் கைய புடிச்சிட்டு இருக்கான்ற" மாரி இவங்க கைய வேற தூக்கி காட்டுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ என்ன சொல்வார்னா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் தான் இவள இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போவார். "நான் அப்புறம் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கா கோவமா வரும். அந்த புதுசா வந்த பொண்ணு முன்னாடி நம்மள இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடும். உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். அவ என்ன அசிங்கப்படுத்துறான்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு, அவ சின்ன வயசுலேருந்து என் கூட ஒண்ணா படிச்சா. அப்புறம் வெளிநாடு போயிட்டா. அதுக்கப்புறம் நாங்க பேசவே இல்ல." அப்படின்னோன, "அவ உங்கள லவ் பண்றான்னு நினைக்கிறேன்னோன, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லன்னுவாரு." உடனே ஹீரோயின் கேட்பாங்க, "எது அன்ப காட்டுறதுக்கு நேரம் இல்லையா? இது என்னடா புதுசா இருக்கு?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க, "நீங்க ரொம்ப உலக அழகுன்னு உங்களுக்கு மனசுல நெனப்பா? அதனால தான் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்களா? எல்லா பொண்ணுங்களும் உங்கள சுத்தி வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்களா? அப்பதான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்னோட ரேஞ்சே வேற." அப்படின்லாம் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, "ஆமா நம்பிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்புவாங்க. அப்பதான் பின்னாடி 2 பொண்ணுங்க என்ன பேசுவாங்கன்னா, "ஏய் அங்க பாருடி எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான். இவன் வேற வந்திருக்காடி. கண்டிப்பா இவர்ட்ட போய் ஒரு ஆட்டோகிராஃபாவது வாங்கிடணும். கூட சேர்ந்து ஒரு செல்ஃபியாவது எடுத்துடணும்னு" சொல்லிட்டு 2 பொண்ணுங்க பேசுமா, உடனே ஹீரோ, "பாத்தியா என்னோட பவர?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாயா அப்படி திரும்புவாரு. ஆனா அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு ஹீரோவ பத்தி பேசியிருக்காது. ஹீரோயின் யார பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அந்த ஆள பத்தி தான் அந்த 2 பொண்ணுங்களுமே பேசியிருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தோன உடனே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி வாழ்க்கையில சகஜமா நடக்கிறதெல்லாம் சகஜம் தான். அந்த பொண்ணுங்களுக்கு இப்பலாம் வர வர டேஸ்ட்டே சரியில்லாம போச்சு. யார் அழகுன்னு சொல்லணும்னே விவஸ்தை இல்லாம சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிப்பாரு. ஹீரோயின் ஒரு மாரி சிரிச்சுப்பாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இவர தான் வந்துட்டு அதாவது அந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்கார்ல, அவர தான் ஹீரோயின் பார்க்க ஆளா இருக்கார்ல, அவர தான் அந்த பொண்ணுங்களும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருப்பாங்க. உடனே அவர பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஒரு கேம் விளையாட தான் வந்திருப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கேம்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த கேம் விளையாடிட்டு இருப்பாரா, அவரு பக்கத்துல நிக்கும்போது ஒரு டேபிள் நெறைய கார்ட்ஸா கிடக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க வர்ற எல்லாருமே வந்து இது ஹீரோவே வந்துட்டு ஒரு பெரிய சிஇஓ தான். அவர மாதிரி நெறைய ஆளுங்க வந்துட்டு உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கார்டு குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அசால்ட்டா வாங்கி வாங்கி பக்கத்துல உள்ள டேபிள்ல போட்டு குமிச்சு வச்சிருப்பாரு. அந்த மாரி தான் ஹீரோட கார்டையும் வாங்கி அங்க தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. போன உடனே என்ன சொல்வாருன்னா, "நான் இந்த மாரி ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னோனே, பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட தூக்கி அந்த பக்கம் போட்டுருவாரு. ஹீரோக்கா ஒரு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கா, "நான் உங்களோட பெரிய ரசிகை. உங்களோட
உங்களோட ஆர்ட் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நானும் உங்கள மாரியே வரணும்னு ஆசைப்படுறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோக்கு இப்போ கோவமா தாங்காது. ஏன்னா அவர் பேசும்போது அவர் சரியாவே பேச மாட்டாரு. ஹீரோயின் பேசும்போது மட்டும் நல்லா பேசுவாரு. அப்போ ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாரு. அதாவது அந்த அம்பு விடுற மாரி இருக்கும்ல, அந்த கேம் விளையாடும்போது ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, "இந்த கேம் எனக்கும் நல்லா விளையாட தெரியும். நான் உங்களோட விளையாடலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கண்டிப்பா நீயும் வந்தா நல்லாருக்கும்." அப்படின்ற மாரி அந்த ஆள் சொல்வாரா. ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்காது. "நீங்க வேணும்னா என் கூட போட்டி போட்டு விளையாடுறீங்களா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்டுருவாரு. உடனே பார்த்தீங்கன்னா, ஊன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா இவரு இவ்ளோ பெரிய ஆளு. இப்ப ஹீரோ கூட போட்டி போட்டு இந்த கேம விளையாட போறாருன்ன உடனே அவரும் சரின்னு ஒத்துப்பாரா? அதோட இவங்க 2 பேருக்கு இப்ப போட்டி ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட் அடிச்சா அவரு ஒரு பாயிண்ட் அடிப்பாரு. அப்படிதான் இருக்கும். அதுவும் அந்த நடுவுல சென்டர் இருக்குல்ல, அங்க அடிக்கணும். ஹீரோ பார்த்தீங்கன்னா சூப்பராவே விளையாடிட்டு இருப்பாரு. அவரும் அதுக்கு ஈக்குவலாவே விளையாடுவாரு. கடைசி பாயிண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து நல்லா அந்த ரவுண்டுக்குள்ளேயே அடிச்சு ஜெயிச்சுருவாரு. இவர் வந்து அந்த ரவுண்ட விட்டு வெளிய போயிடும். கொஞ்சம் வெளிய போயிடும். மத்தபடி 2 பேருமே நல்லா விளையாடிருப்பாங்க. மொத்தத்துல ஹீரோ தான் வின் பண்ணியிருப்பாரு. ஹீரோ அப்படியே ரொம்ப இதா பண்ணிப்பாரா, அப்பதான் உடனே எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி இப்படி ப்ரெஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இவர் ரொம்ப நல்லா விளையாடுறாரு அப்படி இப்படின்னு. அந்த டைம் தான் இவர் என்ன பண்ணுவாரு, "உங்க கார்ட குடுங்க. எந்த கம்பெனி நீங்க? என்கிட்ட என்ன பேசணும்னு சொன்னீங்க?" அப்படின்ற மாரிலாம் அப்பதான் கேட்பாரு. உடனே அப்ப கார்ட வாங்கி அப்பவும் அந்த டேபிள் மேல தான் வச்சுட்டு, "ஓகே மீட் பண்ணலாம்." அப்படின்ற மாரி. ஏன்னா இவர விட கொஞ்சம் திறமை அவருக்கு கூட இருக்கு அப்படின்றதுக்காக இவரோட மீட்டிங் போட அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாரி காட்டுவாரு. இங்க பாரேன் இவ்ளோ பெரிய ஆள் வந்து அவர் என்ன மாரிலாம் சொல்றாரு பாரு. எவ்ளோ பெரிய ஆளா இருக்காரு அப்படின்ற மாரிலாம் திரும்பவும் அந்த பொண்ணுங்க பேசிட்டே இருக்கும். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோவமா வரும். உடனே ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவருக்கு இது பிடிக்கலையா அந்த பொண்ணுங்க வந்து இந்த மாரி பேசுறது. உடனே அவருக்கு வந்து இந்த கேம் ஜெயிச்சதுனால ஹீரோக்கு வந்துட்டு விளையாடி ஹீரோ ஜெயிச்சார்ல, அதுக்காக அவருக்கு ஒரு பிரைஸ் கிடைச்சிருக்குமா. உடனே பிரைஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு எல்லாரும் அப்படி பேசுறது ஒரு மாரி இருந்தாலும் டக்குன்னு என்ன பண்ணுவாரு, இந்த கிஃப்ட்ட நான் உங்களுக்காக குடுக்குறேன்னு ஹீரோ அவருக்காக குடுப்பாரு. அவர் வாங்கி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாத்தியா வாங்கி வச்சத கூட இவர்ட்ட குடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசவும் இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். டக்குன்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் கேம் விளையாட தான் வந்தேன். இந்த மாரி மீட்டிங் பேசுறதுக்கோ, இல்ல இந்த கிஃப்ட்ட வாங்குறதுக்கோ வரல. அதனால இத நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து போயிடுவாரு. உடனே அவங்க திருப்பி திருப்பி சுத்தி உள்ளவங்க பேசுறத வச்சே தான் அந்த ஒரு மாரி பெருமை வர்றதுல வச்சு தான் ஈகோவே வருது. உடனே இவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்களா, சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து தனியா பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோவும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ குடுக்கணும்னு அவர்ட்ட பேசலான்னு போம்போது, அவரோட வீக்னஸ் அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும். அவர் டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவர சுத்தி ஹீரோயினோட கைய வந்து விலக்கி விட்டுட்டு மத்த பொண்ணுங்கள சுத்தி நிக்கிற மாரி, அதாவது ஃபேன்ஸ் கூட்டத்த அவர சுத்தி வர மாரி பண்ணி விட்டு போயிடுவாரு. ஹீரோயின் கைய பிரிஞ்சிருவாரு. பிரிஞ்சுட்டு தனியா போயிடுவாரு. அப்படியே சுத்தி சுத்தி நின்னுட்டே இருக்கப்போது பார்த்தீங்கன்னா, எல்லா பொண்ணுங்களும் அவங்கள சுத்தி நின்றுவாங்க. ஹீரோக்கே ஒரு மாரி ஆயிடும். அப்படியே ரெட் கலரா இருக்கும். அந்த பலூன்லாம் டப்பு டப்புன்னு வெடிக்குமா, ஹீரோவால இப்ப எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் கைய பிடிச்ச உடனே தான் அவர் முழிப்பாரு. முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். சாப்பிடும்போது அவரோட அசிஸ்டன்ட் வந்து பார்ப்பாரு. பார்க்கறதுக்கு நல்ல ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு. அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோயின கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வேலை அவங்களுக்கு டிசைனிங் வேலை தான் ஓகேயா இருக்குன்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கும்போது, இத பத்தி நீ வீட்ல போய் படி. உனக்கு வந்து ஓகேனா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரா. உடனே ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அத ஓப்பன் பண்ணி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, லிவிங் அசிஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாரி அதில அதிகமா அத தான் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு வந்து செம்மையா கோவம் வரும். வேலை தேடி போனா இந்த மாதிரி சொல்றான். இந்த மாரி இருந்தா மதிப்பா இருக்க முடியாதுல்ல. அப்படின்றதுக்காக கோவமா வரும். அவனுக்கு எவ்ளோ திமிரு இருந்தா இந்த மாதிரி சொல்லியிருக்கான். நாளைக்கு போயிட்டு எப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு வரேன்னு மட்டும் பாரு. அப்படின்ற மாரிலாம் அவங்க ரொம்பவே கோவமா சொல்லுவாங்க. அவரோட ஃப்ரெண்டும் அதுக்கு தகுந்த மாரியே அவங்களுக்கு ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோனுக்கு செம்ம கோவமா இருக்கும். அதோட இப்ப மறுநாள் ஆஃபீஸ் போய் அவனுக்கு என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாரி கோவமாவே வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அப்ப ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த தடவ அவள நான் எப்படி சமாளிக்கிறேன் பாரு அப்படின்ற மாரிலாம் அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து கோவமா பேசுவாங்களா. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் நீ எவ்ளோ வேணா அமௌண்ட்ட நெறச்சுக்கோ. உனக்கு எவ்ளோ பிடிக்குதோ அவ்ளோ நீ எவ்ளோ கேட்டாலும் உனக்கு நான் குடுக்க தயாராயிட்டேன். ஆனா நீ எனக்கு இந்த வேலைக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும் பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் திருந்தவே மாட்டீங்களா? பணத்த வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்காதீங்க. வேலை தேடி வர்றவங்களோட கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன மாரி சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். பணத்தால எல்லாத்தையும் இது பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுவாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி என்னமோ சொல்வாரு. ஆனா நீங்க பேசுறதே உங்க ஆட்டிட்யூட் எதுவுமே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்ம கோவமா வரும். உச்சிக்கே போன ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நீங்கலாம் ஒரு சாடிஸ்ட், நீங்கலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. நீங்கலாம் மிருகத்துக்கு சமமானவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவே மிரண்டு போற அளவுக்கு பயங்கரமா திட்டிருவாங்க. அதோட அவங்க ஹீரோயின் பேசின பேச்சுக்கு ஹீரோவோட சேர்த்து அது அசிஸ்டன்ட் ரொம்பவே பயந்தே போயிருவாங்க. 2 பேரும் ஹீரோயின் பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு வந்துருவாங்க. அப்ப வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்ன ஆனாலும் சரி அவர பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவருக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனா ரெட் கலர பார்த்தா அவர் மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருந்தாருன்னா சரியில்லல்ல. அவரால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவரோட கம்பெனி வந்து பயங்கர போட்டிக்கு நடுவுல ஓடிட்டு இருக்கு. இவர் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறதுனால அவர் கம்பெனி வந்து கீழ போயிடுமோன்னு அவர் பயப்படுறாரு. அவருக்கான ஒரு மருந்தா தான் ஹீரோயின அவர் பார்க்குறாரு. அதுக்காக எப்படியாவது ஹீரோயின சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் போற ரூட் வந்து பணத்த குடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற மாரி நெனைப்பாரு. இது புரியாததுனால அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா இருப்பாங்க. அவ என்னதான் பேசிட்டு போனாலும் சரி அவள வீட்ல போயாவது நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹீரோயின் வீட்டுக்கே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு என்னென்னமோ சொல்லி பார்ப்பாரு. ஹீரோயின் சம்மதிக்கவே மாட்டாங்களா. இங்க பாரு பிளாங்க் செக் குடுத்துருக்கேன். இந்த அக்ரீமெண்ட்ல உனக்கு விருப்பமான அமௌண்ட்ட நீ எழுதி குடு. அதையே நான் உனக்கு ஓகே பண்றேன்
தரேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லுவாரு. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிப்பாங்க. ஏன்னா நெறைய தடவ சொல்ட்டாங்க. இவங்க திருந்துற மாரியே தெரியல. உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கி சைன் பண்ணிடுவாங்க. அதுல எதுவும் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. உடனே அவங்க கதவ சாத்திட்டு உள்ள போயிடுவாங்க. அப்ப ஹீரோ சொல்வாரு, "என்னால முடியாதது எதுவுமே கிடையாது. நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டேன்னா, அத நடத்தாம விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "அத ஓப்பன் பண்ணி பாரு. அவ என்ன போட்டிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவரும் ரொம்ப, "நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சரி பாஸ். நீங்க அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் ஜால்ரா போட்டுட்டு இருப்பாரு. அதோட அவர் என்ன சொல்வாருன்னா, "ஆனா பாஸ், அவங்க ஏன் அமௌண்ட் எழுதுற இடத்துல ஆமையா வரைஞ்சு வச்சிருக்காங்க?" அப்படின்ற மாரி கேட்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எந்த அமௌண்ட்டும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஒரு ஆம படத்த மட்டும் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இத பார்த்தோனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இந்த மாரி பண்ணிட்டு ஹீரோயின் போன உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுமா. அப்பவும் அவர் என்ன சொல்வாருன்னா, "நான் விடமாட்டேன். இவ தான் மருந்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர விடறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்டெப் எடுக்க தான் போறோம். அவள எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வர தான் போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இருந்தாலும் சரி, ஹீரோயின ஃபாலோ பண்ணியாவது அவளுக்கு ஏதாவது பண்ணி நம்ம கண்டிப்பா அவள வந்து நம்ம விஷயத்துக்கு ஒத்துக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாரி இப்ப முடிவு பண்ணிருவாங்க. இப்ப ரவுண்ட் 1ன்ற பேர்ல வந்துட்டு ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு ஓடுவாங்க. ஓடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது, "என்ன விஷயம்? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்பாங்களா. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இங்க பாருங்க, நாங்க சொல்ற விஷயத்த நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு குடுக்க தயாராயிடுவோம். ஏன்னா, உங்களுக்கு வந்துட்டு அவன கொண்டு பிரச்சனைகள் வருது. அதனால நீங்க வந்து என்னதான் மனதளவுல ஸ்ட்ராங்கா இருந்தாலும், உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸா வந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம்." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு இந்த சப்போர்ட்டே தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா கத்திட்டு அங்கருந்து ஓடுவாங்க. போம்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அங்க அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்கலாம் என்ன கேட்பாங்க, "இது என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸா? எல்லாருமே வந்து கண்ணாடி போட்டுருக்காங்கன்னோனே." "இல்ல, இல்ல யாருமே என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு கோவமா வரும். நைட் டைம்ல கூட கண்ணாடி போட்டுட்டு வந்து பேசிட்டு இருக்கான். ரொம்ப ஓவரா பந்தா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இவர பார்த்தாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பார்த்தோம்னா, அப்ப வந்து அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, அவங்கலாம் ஒரு சாதாரண பொண்ணுங்க. ஏன்னா ஹீரோயின் அடிக்கடி சொல்லுவாங்க, "எங்கள மாரி சாதாரணமா இருக்கிறவங்கள பத்தி உங்களலாம் வந்து உங்களுக்குலாம் என்ன தெரியும் அவங்கள பத்தி? அவங்கலாம் நீங்க சாப்பிடுற சாப்பாடு கூட சாப்பிட்டதில்ல. சாப்பாட்டுக்கெல்லாம் உழைக்கிறதுக்குலாம் அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா?" அப்படின்லாம் ஹீரோயின் வந்து பேசியிருப்பாங்க. உடனே இப்ப ஹீரோ என்ன பிளான் பண்ணுவாருன்னா, உடனே ஹீரோயின கூட்டிட்டு வாங்க. அவளுக்கு விதவிதமான சாப்பாடுகள வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அவ்ளோ விதவிதமான சாப்பாடுகளா இருக்கும். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்களா, "இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்கன்னு தெரியும். கண்டிப்பா நீங்க நாங்க சொல்ற வேலைக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்க சாப்பாடுலாம் இப்படி தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லவும், "இதுலலாம் எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. உங்கள பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. இந்த அளவுக்கு இருட்டா இருக்கு. நைட் நேரத்தில போய் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்கள மாரி ஆளுங்கலாம் ஒரு அளவாவே இருந்துக்கிறது இல்ல. ச்சே! பணம் இருக்குன்னு என்ன வேணா நடந்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுவாங்க. எத்தனையோ தடவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டயர்ட் ஆயி போயிடுவாரு. இடையிலே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒண்ணா படிச்சவங்க. ஹீரோவ லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்து கோவமா பேசுவாரு. "இல்ல எனக்கு டைம் இல்லன்னு" சொல்லும்போது, "நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து என்ன நீ மீட் பண்ணவே இல்ல." அப்படின்னு சொல்லவும், "அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு" கால கட் பண்ணிடுவாரு. இப்ப இப்படியே இருந்தா இவன் சரி வர மாட்டான். அவன போய் நம்ம தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்காக காலையில எந்திரிச்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா உட்காந்துருப்பாரா, "பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமா ரெடி ஆகணும். இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு" சொல்லும்போது, உடனே அந்த பொண்ணோட அப்பா சொல்வாரு, "என் பொண்ணுக்கு எவ்வளோ என் மேல பிரியம். ஊர்லேருந்து வந்தா இந்த மாதிரிலாம் அப்பா மேல அக்கறையா இருக்கணும்னா, சாரிப்பா இதெல்லாம் உங்களுக்கு இல்ல. நான் ஹீரோவ பார்க்க போறேன். அவனுக்காக தான் சமைச்சு கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டியத அந்த வேலைக்காரவங்க கிட்ட சொல்லுங்க. அந்த மெய்ட வந்து உங்களுக்காக செஞ்சு குடுப்பாங்க." அப்படின்னு சொல்லவும், "அப்படியாம்மா? சரிம்மா." அப்படின்ற மாரி அப்பா பாவம் போல சொல்லுவாரு. இவங்கலாம் வேக வேகமா அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோவ பார்க்கறதுக்காக வருவாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட்டே வந்துட்டு இப்ப அப்பாயின்ட்மென்ட் வாங்கலேன்ற மாரி பேசும்போது, "எனக்கே அப்பாயின்ட்மென்ட்டா? என்ன பார்க்க விடுங்கன்னு" சொல்லவும் விட்டுருவாங்க. உள்ள போம்போது, "இதெல்லாம் உங்களுக்காக நானே செஞ்சது. செய்ய சொல்லி கொண்டு வந்தத நானே செஞ்சதுன்னு" குடுக்கும்போது, உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "ஓ தேங்க்ஸ். நான் இத அப்புறம் சாப்பிடுறேன்." அப்படின்ன உடனே அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு, அந்த ஃபுட் எடுத்து ஒரு பக்கமா வச்சுருவாரு. இவங்களுக்கா செம்மையா ஒரு மாதிரி ஆயிடும். "இப்ப நான் பிஸியா இருக்கேன். அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம்." அப்படின்ன உடனே, "மிஸ் நீங்க நீங்க வெளிய வரீங்களா? அவரு உங்கள அப்புறம் பார்க்குறேன்னு" சொன்ன உடனே, இவங்களுக்கு கோவமா தாங்காது. வேக வேகமா வெளிய போயிடுவாங்க. "என்ன இவன் இந்த மாதிரி இருக்கான், நம்மள டோட்டலா அவாய்ட் பண்றானே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் ஹீரோ மேல கோவமா வந்துட்டே இருக்கும். அதான் வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் ஒரு கல்யாணத்த அட்டெண்ட் பண்ணுவாரு. அதாவது அவர் கூட வேல பார்க்குற ஒருத்தருக்கு கல்யாணம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு போனவர பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, "இரு அவனோட பிளான் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்காக அவன் சுத்தி சுத்தி உன்ன வரான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருப்பாரா, அந்த கல்யாண மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவரா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு போஸ்டர்லாம் ஒட்டுவாங்கல்ல, எல்லாத்துலயுமே ஹீரோட கம்பெனி பேர மட்டுமே ஒட்டி வச்சிருப்பாங்க. ஹீரோ அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாரு அப்படின்றது வெளிய தெரியக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. ஆனா இவங்க மறைமுகமா இருந்து ஹீரோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருவாங்க. அத எடுத்துட்டு ஓடி வரும்போது, அவங்க ஆளுங்க பார்த்துட்டு தொரத்திட்டே வரும்போது, அவங்க கண்ல மண்ண தூவிட்டு இவங்க ஃப்ரெண்ட் ஓடி வந்துருவாங்க. வந்தவங்க ஹீரோயின் கிட்ட காட்டுவாங்க, "இங்க பாத்தியா அவன் எவ்ளோ பெரிய மோசமானவனா இருக்கான்னு. கல்யாணத்துல கூட போயிட்டு அவன் கம்பெனி
கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு அவங்களோட போஸ்டரில் கூட இவனோட அதாவது கம்பெனியை பற்றி தான் ஒட்டி வைக்கிறான். இவன் அந்த அளவுக்கு மோசமானவனா இருக்கான். இவன் உன்னை ஃபாலோ பண்ணுறான். உன்னை கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. நீ இனிமே தான் ரொம்ப உஷாராக இருக்கணும்னு அவங்க ஃப்ரெண்டு வேற சொல்லிடுவாங்க. இவன் இந்த மாதிரிலாமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வரும். அப்போ தான் இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை வச்சுக்க, உனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்களா. அப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இப்போல்லாம் நான் மேக்கப் போடுறத விட்டுட்டேன், அதனால யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வேற சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கா சிரிப்பாக இருக்கும். அதை வாங்கி வச்சுப்பாங்க. அதோட இந்த பொண்ணு இருக்குல்ல, திரும்பவும் ஹீரோக்கு கால் பண்ணும். நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு நேரமே கிடைக்கலையா, நான் எவ்வளோ உன்னை மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு. அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், எப்போ உன்னை மீட் பண்ணணும் நானே உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்போனா நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை நான் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க அப்படியே பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இவங்க 2 பேர் மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. இதே நேரத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோ கொடுத்த ஆஃபர் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க கம்பெனியாக ஏறி இறங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த கம்பெனிலையுமே வேலையே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேறு இடத்த பாருங்கள், உங்களுக்கு இங்கே செட் ஆகாது அப்படி இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க. அப்படியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே வருவாங்க. அதாவது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஆனால் அவங்க இன்டர்வியூ போகிறது, அவங்க அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிறது எல்லாமே ஹீரோக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து யோசிச்சுட்டே இருப்பார். அவளோட இன்டர்வியூலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லும் போது, பாஸ் இதை நீங்கள் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டே கேட்பாரு. சேச்சே அந்த மாதிரி நான் பண்ண எனக்கு வேலை கிடையாது, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், நான் அவள்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ல நம்ம கம்பெனிக்கு அவள் வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இங்கே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோ காரை விட்டு இறங்கிடுவார். அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட. அதுக்கு பக்கத்து கம்பெனியில் தான் ஹீரோயினும் வேலை தேடி போயிருப்பாங்களா. அவங்களுக்கு அங்கேயும் இல்லைன்னு ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ரொம்பவே டயர்டாக போய் ரொம்ப விரக்தி ஆகிடுவாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டே இருப்பாங்க ரொம்ப சோகமாக. அப்போ ஹீரோ பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு அவளுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இந்த நேரத்தில் நான் போய் அவள்கிட்ட பேசினா சரி வரும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, பாஸ் நீங்கள் போய் பேசலாம், ஆனால் இந்த தடவை பணத்தை வச்சு எதுவும் பேசாதீங்க. நீங்கள் பணத்தை வச்சு பேசும்போது அவங்களுக்கு கோவம் தான் வருது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசுங்க, அவங்க ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ தான் தடவையாக உருப்படியாக ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு. சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ போவார். அப்போ உங்களுக்காக ஆப்போசிட்டில் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்கள நான் இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். இங்கே ஹீரோ அவர் வந்ததை பார்த்துருவாங்க, அவர் காரை விட்டு இறங்கினதையும் பார்த்துருவாங்க. ஆனால் வேற பக்கமாக எங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கே ஒன்றும் புரியாது. உடனே அசிஸ்டன்ட் வேகமாக வருவாரா. வந்தவர் என்ன சொல்வார்னா, வந்துட்டு இப்போ உங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, இன்னொரு நாள் பார்க்குறேன்னு சொன்னோன்னா என்ன மீட் பண்ணுறதை விட அவனுக்கு வேற என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமாக வரும். இதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியாது, அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன்றப்ப அசிஸ்டன்ட் சொல்லிடுவார். ஒன்று ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக இப்போ ஹீரோயின் கிட்டே போவாரா. போன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி வந்து வேலை இன்டர்வியூவில் இப்படி நடத்ததை நினச்சி நான் கவலை தான் படுறேன், இன்டர்வியூ வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சாமே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு செம்ம கோவமாக வரும். நான் வந்து இன்டர்வியூக்கு போனது, அதில் நான் செலக்ட் ஆகாதது விஷயம் உனக்கு எப்படி தெரியும், அப்போ இதெல்லாம் நீ போடுறதா வேலையா, நீ தான் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் உனக்கு வந்து சீப்பா தெரியல, இவ்வளோ மட்டமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. வேற மலையில் நினச்சி நின்றுட்டே இருப்பாங்களா. ஹீரோ வந்து கொடை பிடிச்சிட்டு பின்னாடி வந்து நிற்கவும் திரும்பி பார்த்தா உங்களுக்கு கோவம் தான் வரும். டக்குன்னு வந்துட்டு ஹீரோ வந்து பேசுவார். இந்த மாதிரி உன் இன்டர்வியூ வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ நீ தான் எல்லாத்தையும் வேலை வச்சு பண்ணிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை, நான் யதார்த்தமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நம்பவே மாட்டாங்க. அப்போ ஹீரோ எவ்வளோ சொல்லும்போது உங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட வேலை பார்க்குற எவ்வளவோ ஒர்க்கர்ஸுக்கு நான் தான் பொறுப்பு தெரியுமா, எவ்வளோ பேர் வந்துட்டு நான் வந்து வீழ்ச்சி அடையணும், நான் வந்து கீழே போயிடணும், என் கம்பெனி டவுன் ஆகும்னு நினைக்கிறாங்க, அவங்க கூட போட்டி போட்டு தான் என் கம்பெனியை நான் நடத்திட்டு இருக்கேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுவாரா. உனக்கு ஹீரோயினுக்கு கோவமாக வரும். இவ்வளோ மழையிலையும் நைட் டைம்லையும் கண்ணாடி போட்டுட்டு திமிராவே அலைஞ்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது கண்ணாடி போட்டு பேசினா மரியாதை இல்லாமல் இருக்குன்றது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்திடுவாங்க பாருங்க. அவ்வளோதான் ஹீரோ இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். கண்ணாடி சுக்குநூறாக உடஞ்சி விழுந்துரும். அதே நேரத்தில் அவரும் அந்த பக்கம் ஒரு ரெட் கலர் கார் வந்து கிராஸ் ஆகுமா, அதை பார்த்தோன்னா பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவார். இது ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு விருக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்னடா சத்தத்தையே திரும்பி பார்த்தா அவர் நல்லா நீட்டி நிமிந்து படுத்து கிடப்பாரு நடு ரோட்டில். அதை பார்த்தோன்னா பாவமாக போயிடும். உடனே வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பிரச்சனை ஏன் திடீர்னு மயக்க போட்டு விழுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அசிஸ்டண்ட்டை கேட்கும் போது அப்போ அவர் என்ன சொல்வார்னா, இல்லை அவருக்கு லோ சுகர் அப்படின்னு. லோ சுகரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்புறம் அசிஸ்டன்ட் வெளியே போயிடுவார். அப்போ ஹீரோ வந்து கண்ணு முழிச்சிருவார். ஹீரோயின் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி உன்னோட இன்டர்வியூவில் நடந்ததுக்கு காரணம் வந்து இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அட்டாக் பண்ண ஒருத்தர் வந்தார்ல ஆஃபீஸ்லேருந்து, அவர் தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு இது மாதிரி எந்த வேலையும் கிடைக்கக்கூடாது, ஏன்னா அவர் வேலையை கெடுத்ததுனால இவருக்கு வேலையே கிடைக்கக்கூடாதுன்னு அவர் பண்ணுற பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியும், அப்போ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்பாங்க. சாரி, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றது, நான் பண்ணுறது அடுத்தடுத்ததை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால நீங்கள் தான் ஏதோ என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு. இல்லை
நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, அவ்வளோ சீப்பாலாம் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்வார். ஹீரோயினுக்கே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறைய தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் திரும்ப வந்தவங்க என்ன சொல்வாங்கன்னா, அவர் வந்து அசிஸ்டன்ட் சொன்னார்ல இவருக்கு லோ சுகர்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் திரும்ப என் கூட மோதணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒன்று ஹீரோக்கு கோவமாக வரும். எது நான் வீக்காக இருக்கேனா, என்னோட சிக்ஸ் பேக்கை காட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் இதெல்லாம் கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டாங்க. வேக வேகமாக அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் தான் அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த வார்டில் வந்து இப்போ ஹீரோக்கு ரெடி பண்ணியிருக்காங்களா, அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே எதுவுமே ரெட் கலரில் இருக்கக்கூடாது, அந்த கர்டன்ஸாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், தலானியாக இருக்கட்டும், எதுவுமே ரெட் கலர் பொருளே அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு ரெட் கலர்னா அலர்ஜியா, ரெட் கலர்னா பயமான்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ரெட் கலர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. பேசுகிறத ஹீரோயின் வெளியே வந்தாங்களா கேட்டுருவாங்க. அப்படின்னா அவனுக்கு ரெட் கலர்னா அலர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா. அப்போ தான் வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க பல விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் போய் அவங்க அவர்கிட்ட போயிட்டு சண்டை போட போகிறதுக்காக வந்துட்டு அந்த கீச்சனை தூக்கி ஹீரோ மேலே எரிஞ்சிருப்பாங்களா. அதில் ஹீரோ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பார். ஆனால் அவங்க கூட வந்த ஆளுங்கெல்லாம் கொடையை வச்சு மறைச்சதுனால ஹீரோக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு தெரியாது. அதே நேரத்தில் தான் அவங்க சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. வந்துட்டு அந்த பார்ட்டி கூட்டு போயிருப்பாரு. அங்கே பலூன் வெடிச்சு அவர் மயக்கம் போட்டு விழுந்தது இவங்க கையை பார்த்தோன்னா அவருக்கு பிடிச்சிக்கிட்டாருல. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஓஹோ, சாருக்கு ரெட் கலர்னா ஆகாதோ, அதனால தான் நான் கையை தொட்டால் அவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற விஷயமும் ஹீரோயினுக்கு இப்போ தெரிஞ்சிடும். உடனே திரும்ப ரூம்குள்ளே கதவை திறந்துட்டு வேக வேகமாக வருவாங்க. அப்போ வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட்பேக்லேருந்து லிப்ஸ்டிக், அதுவும் ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து நல்லா அப்பிக்கிட்டு வருவாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த லிப்ஸ்டிக்கை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வரும். அப்படியே மயக்கம் போட்டு அப்படி விழ போகிற நேரத்தில், அதாவது படுத்துக்கிட்டே மயக்கத்தில் தலை சாயிற நேரத்தில் ஹீரோயின் போய் கையை பிடிச்சிருவாங்க. கையை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ மயக்கம் தெளிஞ்சிருவார். அப்போ உடனே ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க, உங்களுக்கு வந்து ரெட் கலர்னா வந்து அலர்ஜியாக இருக்குது, ரெட் கலர் உங்களுக்கு ஒத்துக்காது, அதுக்கு மருந்து நான் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ இப்போ அவங்கள அணைச்ச மாதிரி பிடிச்சிக்குவார். அவ்வளோதான். அப்படியே டடா மியா மியா கியா கியா அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு ஓட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. ஹீரோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க எந்திரிக்கும் போது இவர் விடவே மாட்டார். அப்போ தான் ரெண்டு பேரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ ஓரளவுக்கு சுதாரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. பேசும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்துருவார். ஓ, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, உங்களோட டிஸ்டர்ப் பண்ண விருப்பப்படலன்ட்டு அவர் பாட்டு கதவை சாத்திட்டு அவர் பாட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பாங்களா. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் பேசுவார். அப்போ இதுதான் விஷயமா, இது நீங்கள் ஏன் முன்னாடியே சொல்லாமல் ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்னை சொல்ல விட்ட, என்னை பேசவே நீ விட மாட்டேற, அது மட்டும் இல்லாமல் நான் பேச வந்தாலே நீ தப்பாக தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நீங்கள் பேச வந்தால் நான் தப்பாக புரிஞ்சுக்கல, உங்களோட ஆட்டிடியூட் இருக்குல்ல அதுதான் எனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுது, உங்களை பார்த்தாலே அதான் பயங்கரமாக எனக்கு எரிச்சலாக இருக்குது, நீங்கள் எல்லாரையும் தப்பாகவே நினச்சிக்கிறீங்க, ஓப்பனாக பேசினா ஓப்பனாக இருந்துக்கலாம்னு சொல்லும்போது, அப்படின்னு கிடையாது, இப்போ நம்மளோட வீக்னஸ் வெளியே தெரிஞ்சால் அதை வச்சு நீ என்னை விளையாடிட்டீன்னா அப்படின்னு கேட்பாரு. உங்களோட புத்தி இப்படி தானே போகும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. அதனால சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால தான் நீங்கள் லிவிங் அசிஸ்டண்ட்டாக ஹீரோ இப்போ கேட்டார், மற்றபடி தப்பான அபிப்பிராயத்தில் அவர் கேட்கல அப்படின்ற விஷயமே ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியும். சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்துட்டு எனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம், வேலையில் தான் எனக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் இது, ஏன்னா இது மட்டும் மெயினாக இருந்தது அப்படின்னா வந்து எல்லாரும் நான் என்ன தப்பாக நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன், யாரும் உன்னை தப்பாக பேசாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இங்கே பாரு ரெட் கலர் எனக்கு அலர்ஜி தான், அதுக்காக ரொம்ப மேக்கப் போட்டாலும் எனக்கு ஒத்துக்காது, அதனால் மேக்கப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அந்த பவுடரெல்லாம் தொடச்சிருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க ஹீரோவை ரவுண்ட் அடிக்கிறன்ற பேரை சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவங்க ஆஃபீஸில் இப்போ வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது, அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ண கூத்தெல்லாம் அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெட் கலர் வந்து ஒத்துக்காதுல, அதனால் அந்த சாண்டா கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு அவரை வந்து ஜிங்கிள் ஜிங்கிள் ஜின்னு பாட்டு பாடியிருப்பாரு. அதை பார்த்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, பார்த்தியா இது வரைக்கும் ரெட் கலர் தான் பார்த்துருக்கோம், க்ரீன் கலர் சாண்டா கிளாஸ் இது வரைக்கும் நீ பார்த்துருக்கியா, இவன் பண்ணுற அநியாயத்தெல்லாம் பார்த்தியா, இவன் கிட்ட நீ தள்ளியே இரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ செம்ம காமெடியாக இருக்கும், இதை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ காமெடியாக சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. அவர் பண்ணுற வேலைக்கெல்லாம் பக்கத்தில் உள்ள அசிஸ்டன்ட் வந்து அவரை பாராட்டிக்கிட்டே இருக்க மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருப்பாரு. ஹீரோவும் அவர் பண்ணுறதெல்லாம் சரின்ற மாதிரி நினச்சி பண்ணிட்டு இருப்பாரு. சரியாயிடுச்சு. இப்போ ஹீரோட ஆஃபீஸில் வேலை பார்க்க ஹீரோனும் ஒத்துப்பாங்க. இப்போ அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு. அதோட இப்போ வந்துட்டு இப்போ மறுநாள் முதல் நாள் வந்து ஹீரோயின் வந்து வேலைக்கு வருவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதே ஆஃபீஸில் வந்துட்டு அவங்க இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, நியாயம் கேட்க வந்திருக்காங்க, அப்போல்லாம் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னோன்னே இப்போ அவங்களுக்கு கெத்தாக இருக்கும். ஐடி கார்டை காட்டிட்டு உள்ளே வரும்போது அது செக்யூரிட்டி, இந்த பொண்ணு எதை வச்சு இப்படி மாறினான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா முதல் நாள் உங்களை வரவேற்கிறன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் வரவேற்றுப்பார். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ என்ன சொல்வார்னா, என்னோட கண்ணாடி வந்துட்டு ரெட் கலரை வந்து ஃபில்டர் பண்ணும், ஆனால் இவ்வளோ மேக்கப்பை வந்து ஃபில்டர் பண்ணாது, கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாரா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது உங்களோட ஃபஸ்ட் டே டியூட்டி, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து கூப்பிட்டு என்ன பண்ணுவார், அவங்களோட ஹேர் பின்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இப்போ நீங்கள் வேலை பார்க்குறது வந்து சாதாரண வேலை கிடையாது, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு
ஹீரோயின் வந்து ஹீரோயினோட பின்ன கூட ஹீரோ சரி பண்ணி விடுவாரு. அதோட பார்த்தோன்னே கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு தான் ஹீரோட அசிஸ்டன்ட் உள்ள நுழைஞ்சிருவாங்களா, "நான் எதையும் பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அவர் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கும். "அது எனக்கு கண்ணே தெரியல" அப்படின்ற மாரி அது சொல்லிட்டு இருக்கும். உடனே 2 பேரும் இப்படி கரெக்ட்டா நின்னுப்பாங்க. அப்புறமா நீங்க போய் உங்க வேலைங்கள பார்க்கலாம்னு அனுப்பி விட்டுருவாங்க. அப்பவே வந்துட்டு ஹீரோயின் அந்த பொண்ணு பேசும்போது, "நான் இந்த இடத்துல ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னனாலும் நீங்க என்கிட்ட கேட்கலான்ற மாரிலாம் பேசிப்பாங்க." அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டிசைனிங் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அங்க ஹீரோயின் உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட அறிமுகம் மாறி மாறி அறிமுகப்படுத்துவாங்க. அதுல ஒரு லேடிக்கு வந்து ரொம்ப கோவமா இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே ஹீரோயின் கிட்டயும் பேசுவாங்க. இது கஷ்டமா இருந்தா கூட உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "அவங்க அப்படிதான் ஸ்ட்ரிக்ட்டா பேசுவாங்க. ஆனா ரொம்ப நல்ல டைப் தான். உனக்கு எதுவும் ஹெல்ப்னா நீ என்கிட்ட கேளு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட இவங்க வந்துருவாங்க. வேலை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, "ஹீரோயினுக்கு இப்போ முக்கியமான வேலை எதுவும் இல்ல. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு வேண்டியிருக்கு. அவங்களோட அசிஸ்டன்ட் அப்படின்றதுனால, அந்த இடத்துல ரெட் கலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அவங்கள கூட்டிட்டு போறது நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே. அவங்கள இங்க வர சொல்லுங்கன்னு" சொல்லவும், அவர் போய் சொல்ல போவார். அப்ப ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாரு. இந்த வேலைக்கு ஒத்துக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நான் உங்களோட லிவிங் அசிஸ்டன்ட்டா இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா எல்லாரும் என்ன வேற மாரி பார்ப்பாங்க. அந்த மாரி பார்க்கக்கூடாது. 2வது நான் டிசைனிங் வேலையில இருக்கும்போது, நீங்க என்ன தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அனுப்புனீங்கன்னா, அப்பவும் எல்லாரும் வந்து வேற மாரி தான் நெனப்பாங்க. வந்த அன்னைக்கே சார மடக்கி போட்டா அப்படின்ற மாரி. அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. என் பேர் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. "ஓகே, ஓகே. நீ போய் இப்ப கூப்பிட வேணாம். அதுல நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துக்கு போவாரு. அங்க வேலை பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு மாரி ஆயிரும். "என்னடா இது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எந்திரிச்சு வந்துட்டாரே! எதையாவது கண்டுபிடிச்சிருவாரா? சும்மா இருக்கிறதா?" அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோவும் அப்படியே டைரக்ட்டா ஹீரோயின் டேபிளுக்கு போயிடக்கூடாதுல்ல. ஒவ்வொரு டேபிளா போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு, ஒவ்வொருத்தவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு, அப்புறம் ஹீரோயின் டேபிளுக்கு வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ரகசியமா பேசுற மாரி, "இன்னும் 5 நிமிஷத்துல நான் இந்த இடத்துக்கு கிளம்பிடுவேன். நீ அங்க வந்துரு." அப்படின்னு ரகசியமா அவரா வந்து சொல்லுவாரு. இத மத்தவங்களும் பார்த்துருவாங்க. பார்த்தோனே அவர் சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. ஆனா மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வேல பார்க்க மாட்டாங்க. ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் கிட்ட வந்து பேசுனது எல்லாருமே கண்டுபிடிச்சுருவாங்க. உடனே ஹீரோயினும் புரிஞ்சுகிட்டு எந்திரிச்சு போவாங்களா, உடனே இங்க பாருங்களேன், இந்த பிரின்சஸ் வந்து வந்ததே வந்து அந்த இவருக்காக தானா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்குள்ள நெறைய புரளி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்களா, அவங்க வேற எதுக்கும் வேற இடத்துக்கு போகணும்னு பார்த்தா, அங்க போகாம ஹீரோ வந்து ஒரு பீச்ல வந்து அந்த இடத்துல வந்துட்டு டென்ட் எல்லாம் போட்டு உட்கார வச்சிருப்பாரு. ஹீரோயின் கை மேல வேற கைய போட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கா வேற வழியே இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு தானே சொன்னீங்க. இந்த இடத்துக்கு எதுக்காக கூட்டு வந்தீங்க? அது மட்டும் இல்லாம இங்க ரெட் கலர்ல எதுவுமே இல்ல. எதுக்காக என் கைய புடிச்சிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் அப்படிதான். நான் இங்க இருந்தாலுமே நம்மளோட பிசினஸ் வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு தான் போகும். பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல ஏதோ காட்டுவாரு. அப்புறம் எதுக்காக இங்க வர சொன்னீங்கன்ற மாரி கேட்பாங்க. எல்லாம் ஒரு என்ஜாய்மென்ட்க்கு தான் அப்படின்ற மாரிலாம் அவருக்கு என்னன்னா, இப்ப அவருக்கு ரெட் கலர் பார்த்து மயக்கம் வரல. அதுவே அவருக்கு ரொம்ப குஷியா இருக்கு. சின்ன வயசுலேருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்படி இருக்கவும் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப இயற்கை காத்தெல்லாம் வாங்கி நிம்மதியா இருக்காரு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கு. அவங்க பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பேச பேச பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு கோவமா அதாவது ஹீரோ பேசுறது அவங்களுக்கு கோவமா வருதா, உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே, இன்னைக்கு இது போதும்னு நெனைக்கிறேன். நான் என் அசிஸ்டன்ட்டோட கிளம்புறேன். நீ கிளம்பிடு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விருக்குன்னு எந்திரிச்சு கிளம்பி போயிடுவாரு. ஹீரோயின் பாட்டுக்கு கோவமா உட்காந்துட்டே இருப்பாங்களா, அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு வேற அங்க வருவாங்க. "நீ என்னடி இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க ஒரு பிரஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க மாரி தான் இருக்கும். இப்ப அவங்கள வந்து பிரஷர் பண்ணுவாங்க. "நீங்க வந்துட்டு இந்த மாரி வந்து ஏதாவது ஒருத்தர வந்துட்டு ஒரு சிஇஓ அந்த மாரிலாம் இருக்காங்களா, அவங்கள வந்து நீங்க பேட்டி எடுத்துட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வேலை வந்து இருக்கும்." அப்படி இப்படின்னு சொன்னதுனால, இவங்களுக்கு யார போய் பேட்டி எடுக்கிறதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வரும். "நான் வேலை பார்க்குற என்னோட பாஸே வந்து ஒரு விசித்திரமான ஒரு ஆள் தான். அவனையும் நீ பேட்டி எடுத்தா என்னன்னு?" கேட்கும்போது, "நீ எனக்காக இத செய்வியான்னு?" கேட்கும்போது, "என்னால செய்ய முடியாது. எதுவும் இருக்கா என்ன?" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு செம்ம குஷியா போயிடும். கண்டிப்பா இந்த வாய்ப்ப எனக்கு எப்படியாவது வாங்கி குடுத்துறீன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்களா, ஹீரோனும் சரி ஓகே உனக்காக நான் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதாவது மெசேஜ் அனுப்பலாம்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையிலேயே ஆஃபீஸ்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்கலாம். ஹீரோ இப்ப நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லப் போறேன் உங்களுக்குலாம்னு சொல்லும்போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயினையும் பத்தி ஒரு விஷயத்த சொல்லட்டுமான்னு கேட்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். என்னன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு அப்ப வந்து இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் எடுத்துட்டு வந்த ஏதோ ஒரு புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களா, அத தள்ளி விட்டுருப்பாங்க. அதுல இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி இருக்கும். அதாவது அந்த அக்ரீமெண்ட்ட லைட்டா மட்டும் படிச்சிருப்பாங்க. அத வச்சு இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரிலாம் பத்தி விட்டுருவாங்க. அதாவது எப்படி இந்த ரூமர் போகும்னா, ஹீரோயின் வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டாங்க. அத வந்து ஹீரோ கிட்ட குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இங்க வேலைக்கு சேர்ற மாரியே வந்திருக்காங்கன்ற மாரி விஷயம் பரவிட்டு இருக்கும். இது வந்து ஹீரோயினுக்கே தெரியாது. அவங்க இப்ப ஹீரோக்கு ஒரே மெசேஜ் அனுப்பலாம்னு நெனச்சிட்டே இருப்பாங்க. ஆனா தயங்கிட்டே இருப்பாங்க. இதே நேரத்துல இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட பேசுவாரு. பாஸ் இந்த மாதிரி எல்லா வேலைய பத்திலாம் கரெக்ட்டா சொல்லிடுவாரு. சொல்லி முடிச்சவரு பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்குன்னு சொல்லுவாரா? அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, பெரிய ஆளுங்க அப்படின்னாலே இந்த மாரி வதந்திங்கள்லாம் பரவும். அதெல்லாம் பத்தி பேசி நம்மளோட நேரத்த வீணடிக்க கூடாது. அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, உங்கள பத்தி மட்டும் இருந்தா பரவால்ல பாஸ். உங்க கூட சேர்த்து வேற ஒரு பொண்ண பத்தியுமே இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஹீரோ அப்பதான்
தான் யோசிப்பாரு. என்ன சொல்றேன்னு கேட்கும்போது, ஹீரோயின பத்தி தான் வதந்தி அதாவது பேசப்படுது. அதாவது ஹீரோயின் வந்து உங்களுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்காங்களாம். அத உங்கள்ட்ட குடுக்க வரப்போறாங்களாம் அப்டின்னோன பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். "நீ சொல்றது உண்மையா?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "அப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் மெசேஜ் யோசிச்சு யோசிச்சு இப்ப போட்டுருவாங்க. என்னன்னா, "உங்கள நான் மீட் பண்ணணும்" அப்டின்னு சொல்லி போடவும், ஹீரோக்கு இப்ப புரிஞ்சிரும். அப்ப அவ லவ் லெட்டர் குடுக்கறதுக்காக தான் என்ன மீட் பண்ணணும்னு நெனைக்கிறா போல இருக்கு. அப்டின்ன உடனே அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, "இது ஒரு வதந்தியா கூட இருக்கலாம்ன உடனே, அது எப்படி நீ வதந்தின்னு சொல்லுவ? என்ன மாரி அழகா இருக்கிறவங்களுக்காக வந்து ஏகப்பட்ட பொண்ணுங்க பின்னாடியே வருவாங்க தான். அவளுக்கு என்ன ஆரம்பத்துலேருந்தே என்ன புடிச்சிருந்திருக்கு. ஆனா, என்ன லவ் பண்ணிட்டா, என்ன அவ வந்து கஷ்டப்படுவாளோ? அதாவது அந்த லவ்வ நான் ஏத்துக்க மாட்டேனோ? அப்படின்ற ஒரு தயக்கத்துல தான் அவ அப்பத்துலேருந்தே என்ன நிராகரிச்சுட்டு இருந்திருக்கா. இப்ப அவளால முடியல. ஏன்னா நேர்ல என்ன பார்க்குறா, கொள்றா. என்னோட அழகுல அவ மயங்கிட்டா. அதனால தான் அவ இப்ப எனக்கு ப்ரொபோஸ் பண்ணவே வந்துட்டு இருக்கா. அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. இவர் எவ்வளவோ சொல்லுவாரு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லன்னோனே, உனக்கு அத பத்தி என்ன தெரியும்? என் பின்னாடி எத்தன பொண்ணுங்க வராங்க? எனக்கு எவ்வளோ ப்ரொபோசல் வருதுன்னு உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேனா? உனக்கு அத பத்தி தெரியுமா? உனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. அழகா இருந்தா அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படின்ற மாரிலாம் சொல்லிக்கிட்டே போவாரு. இவருக்கா வேற வழியே இல்ல. இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் போலன்னு நெனச்சுட்டு அசிஸ்டன்ட்டும் கேட்டுட்டே இருப்பாரு. மெசேஜ் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்ப வந்து ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வாரு, "இப்ப எனக்கு பார்க்க நேரம் இல்ல. வேற நாள் பார்க்கலாம்." அப்படின்ற மாரி மெசேஜ் போட்டுருவாரு. இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி கோவமா வந்து பார்க்க விருப்பம் இல்லன்னு போட்டு மெசேஜ் போட்டுருக்கான். அப்ப நேர்ல போய் பார்த்துருவோம்னு வரப்போவாங்க. உடனே அவங்க நேர்ல உங்கள பார்க்க வந்துட்டு இருக்காங்கன்னு ஹீரோ அசிஸ்டன்ட் சொல்லவும், "அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடாது. உடனே வா இங்கேருந்து போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. "எதுக்காக பாஸ் இந்த மாரிலாம் செய்றீங்கன்னு?" அசிஸ்டன்ட் கேட்பாரு. "இல்ல ஏற்கனவே அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப காலமா என்ன அவ லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நேர்ல பார்த்தான்னா அவளோட லவ் அதாவது அது டார்ச்சரா மாறிடும். என்ன விட்டு பிரிய முடியாம அவ ரொம்ப கஷ்டப்படுவா. அந்த மாரிலாம் இப்ப இருக்கக்கூடாது. ஓரளவு கண்ட்ரோலா இருக்கணும். அதுக்காக தான் இப்போதைக்கு அவள நான் மீட் பண்ண விருப்பப்படல. அவ இங்க தான வந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடாது. வா உடனே நம்ம இங்கேருந்து வெளிய போயிடலான்னு." ஹீரோயின் வர்றது தெரிஞ்சோன பார்த்தீங்கன்னா, வேக வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. அசிஸ்டன்ட்டும் பின்னாடியே ஓடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. ஹீரோ வந்து லிஃப்ட்ல ஏற போறாருன்னு. வேக வேகமா அவங்க கத்திட்டே வரும்போதே உள்ள போய் லிஃப்ட் கதவையே சாத்தி விட்டுருவாரு. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. உள்ள போனவங்க பார்த்தீங்கன்னா, இப்பவும் அசிஸ்டன்ட் கேட்பாரு, "பாஸ் எதுக்காக இப்படிலாம் செய்றீங்க? இது நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க லவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டா கூட அவங்க மாறிப்பாங்களே." அப்படின்னோனே, "என்னால எப்படி அத சொல்ல முடியும்? என்னால எப்படி அத சொல்ல முடியும்? ஒரு பொண்ணு வந்து தொரத்தி தொரத்தி என்ன லவ் பண்ணும்போது, அவள முகத்துல அடிச்ச மாரி அப்படி பேச முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அழகா இருந்தா இது ஒரு தொல்லையா? வானம் நீ, காற்று நீ, என் காதல் நீ" அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சுருவாரு. அசிஸ்டன்ட் வேற வழி இல்லாம கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த மாரி அவ என்ன காதலிப்பா நான் நினைக்கவே இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாரா, அப்படியே கை கால நீட்டி நீட்டி இஷ்டத்துக்கும் பாட ஆரம்பிச்சுருவாரு. அசிஸ்டன்ட்க்கு ஒண்ணுமே புரியாது. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க வர்ற வேகத்துக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, படி இறங்கியே வந்துருவாங்க. ஹீரோ வந்து லிஃப்ட் கதவ தொறக்கும்போது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து வாசல்லே நின்னுட்டு இருப்பாங்க.